நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி, ஜூன் மாதம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 9:27 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 9:05 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:05 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:05 வரை விசாகம், பின்பு அனுஷம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடிவிடும். அதிகார பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உடல்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத பயணங்களால் வீண் அலைச்சல் அதிகரிக்கும். எண்ணியபடி செயல்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பு. இன்று எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடுங்க. பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று காதலை பொறுத்தவரைக்கும் கடினமான சூழ்நிலவும், சில காரியங்கள் நடக்கவில்லை என்ற எண்ணம் இருக்கும். போக போகத்தான் எதுவும் சரியாகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று மாணவ கண்மணிகள் படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று பொறுமையின் சிகரமாக காணப்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், குரு பகவான் வழிபாட்டையும், சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று உங்களுக்கு காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் விவேகமுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனதிற்குள் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பரணி இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பரணி இன்று பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத நன்மைகள் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. இன்று சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இந்த இனிய நாளை நீங்க கொண்டாடி மகிழ்வீர்கள். கிருத்திகை இன்று மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று மனதிற்கு இனிய செய்தியில் வரக்கூடும். மகிழ்ச்சி மிகுந்த செயல்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பதினால் நல்ல பிள்ளை என்ற பெயரையும் எடுப்பீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு காரியங்கள் சூடு பிடிக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். காலையில் கலகலப்பும், மாலையில் சலசலப்பும் ஏற்படும். குடும்பத்தாரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. மறதி கொஞ்சம் அதிகரிக்குங்க. உடல்நலனில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பண வரவுக்கு குறைவிருக்காது. மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பரபரப்பு இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது.
சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். உடனடி மருத்துவர்கள் செலவுகள் ஏற்பட்டு உடலும் ஆரோக்கியமும் சீர்பட கொடுங்க. மந்தமான சூழல் இருந்தது கூட கண்டிப்பாக மாறும். அதிகம் கவனம் எடுத்துக்கொள்வது எதிலும் நல்லது. முக்கியமாக தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்க்க வேண்டும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு பதட்டமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் கொஞ்சம் அமைதி கொள்வது மிக நல்லது. என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மாணவர்கள் பிறர் விஷயங்கள் தலையீடுகள் செய்யாமல் இருக்க வேண்டும். படிப்பில் மட்டும் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படும். குடும்பத்தாருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. மனசுக்குள் ஒரு வித அலைப்பாய்தல் இருக்க கொடுங்க. மறதி ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். அடிக்கடி விடுபெடுக்கக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இன்று நீங்க எதையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரோகிணி. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்களில் ஈடுபடுவீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியமும் சீர்பட கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. காலையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். மாலையில் கொஞ்சம் சோர்வாக காணப்படக்கூடும். முடிந்தளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பை கொடுக்கும். மிருகசிரிஷம். அதிகம் கவனம் எடுத்துக்கொண்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சிறப்பான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். எதிலும் தீர்க்கமாக யோசிப்பது நல்லது என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நடைபெறாமல் அந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். நினைத்தது ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். நிர்வாக திறமையும் இன்று பளிச்சிடக் கொடுங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவர்கள் உறுதுணையாக நடந்து கொள்ளக்கூடும். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். எதிரிகள் இன்று கண்டிப்பாக மறைந்துவிடக் கொடுங்க. பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எப்படியாவது பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடும். உடல்நிலையும் சோர்வாக இருக்கக்கூடும். அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு சோதனை நிறைந்த காலமாக இருக்க கொடுங்க. மக்களின் தேவையை அறிந்து செயல்படுவது உத்தமமாக இருக்கக்கூடும். பெண்கள் வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தடைகளை உடைத்திருந்து கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. விடுமுறை விட்டாலும் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். நாளை சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பயணங்கள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. செலவுகளை சமாளித்து எதிலும் வெற்றி பெற முடியும். இன்று குறையில்லாத வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது நல்லது. காசு பணத்தை விரயமாக்க வேண்டாம். சேமிப்பை அதிகப்படுத்தினால் வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காதுங்க. திருவாதிரை. தொட்டது ஓரளவு துளங்கும் நாளாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகளை இல்லத்தில் கேட்டுதான் எடுக்க வேண்டும். சகோதர சகோதரியிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். பொறுமையாக நிதானமாக
சிந்தித்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். புனர்பூசம். இன்று காலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். மற்றொரு விஷயத்துல கவனமும் கொள்ள வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கக்கூடும். விரைவாக செயல்பட்டு பணிகளை மேற்கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பின்னர் சரியாக கூடும். மறதியால் நின்ற பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். பல பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சிந்தித்து செயல்படுவது உத்தமம். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது சிறப்பை கொடுக்குங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அனுகூலமான நல்ல பலன் கண்டிப்பாக காத்திருக்க கூடுங்க. என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். என்று நீங்க பிடிவாதத்தை மட்டும் தளர்த்திக் கொள்வது மிகவும் நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். அதிகாரிகளின் கடிபிடிகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். பக்குவமாக பேசி எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும். பணியின் காரணமாக வெளியில் சென்று வருவதற்கான சூழல் இருக்கும். பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைப்பீர்கள். சோதனை எல்லாம் சாதனைகளாக அமைத்துக் கொள்வீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். பெண்கள் இன்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. துரிதமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் நெருக்கடியை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலுக்காக இப்போதைக்கு நேரம் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சோதனை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனநிலையில் காணப்படுவீர்கள். உழைப்பின் அருமை என்று நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூசம். என்ற எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் உண்டு. உங்களை வேண்டியுடன் இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். இன்று பக்குவமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சோதனை எல்லாம் வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகரிக கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று கடுமையான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நிதானமான விஷயங்கள தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. யாரையும் இன்று கடிந்து கொள்ள வேண்டாம். என்று ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. தயவு செய்து பயம் வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள். இன்று மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். வளர்ச்சி கொடுவதற்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொதுநல ஈடுபாட்டுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாக்க கொடுங்க. அன்பு நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடும். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும். பிடித்தமான விஷயம் நாட்டம் ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கற்பனை போல் பற்றிக் கொள்வீர்கள். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். என்று முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனையும் இருக்க கொடுங்க. நேர்மையை மட்டும் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள்.
காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்களுக்கென்று திறமைகள் வெளிப்பட கொடுங்க. காரியங்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் அதுவும் போக போக சரியாகும். காதலில் பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் கல்வி தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். உயர்கல்வியில் ஜெயிக்க முடியும். நல்லதொரு கல்வியை தேர்ந்தெடுங்கள். குடும்பத்தாருடன் பேசுங்கள். மாணவர்களுக்கு என்று எதிர்பாராத விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்ற தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. நட்பு வட்டம் என்று விரிவடைய கூட்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் பிணிகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். யாரையும் நீங்க தரக்குறைவாக பேசிவிட வேண்டாம். கவனம் இருக்கட்டும். பூரம் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கூட்டும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பிறர் விஷயங்கள் நீங்க தலையீடுகள் இருக்காமல் இருப்பது நல்லது. வீடு வாகனம் வாங்கியக்கூடிய யோகமும் இருக்குங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். நினைத்தது ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். உத்திரம் என்று நீங்க கவனமாக செயல்பட வேண்டும். காரியங்களை எல்லாம் யோசித்து செய்ய வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். இன்று எது நடக்கின்றதோ அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை மூக்கை நுழைத்து பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். பொறுமை கண்டிப்பாக ஜெயிக்கும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் இன்று பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சமாளித்து வெற்றி பெறும் இருக்கக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். திருமண முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிறப்பான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து முன்னேறுவதற்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எதிலும் தைரியமாக ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். ஆசைகள் கனவுகளை இன்று நீங்க பூர்த்தி செய்து கொள்வீர்கள். யதார்த்தமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நட்பு வட்டம் இன்று விரிவடை கொடுங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சமூகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் உண்டாகக்கூடும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக பேசிவிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு புத்தாடை அணிகளும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. பெண்கள் குடும்பத்தை அற்புதமான முறையில் வழியமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று யோகமான நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் கண்டிப்பாக திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலில் நீங்க அவசரப்படாமல் இருப்பது நல்லது. பதட்டமும் அடைய வேண்டாம். இல்லத்தில் சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான மனநிலை என்று ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். சோதனையும் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மனதளவில் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்கக்கூடும். என்று உங்களுக்கு திறமைகள் பளிச்சிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம் என்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் விவேகமுடன் செயல்படுவீர்கள். மன பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும்.
பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதிலும் திறமைகள் உண்டாகக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை, மனம் வந்து அடுத்தவருக்கு உதவியில் செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்ற குழப்பமில்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும் என்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைதிவிடக்கூடும். முடிவுல தெளிவு ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று முடிக்க முடியாத காரியத்தை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். செயல்களை உங்களுக்கு நேர்த்தி பரிமளிக்கும். காரியங்களை கூட உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். என்ன செய்தால் சாதிக்கலாம் என்ற எண்ணம் இருக்குங்க. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. என்று ஓரளவு பொற்காலமாக அமைந்துவிடக்கூடும். குடும்ப வாழ்வில் கூதுகளும் பிறக்கக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான தருணங்களும் இன்று ஏற்படக்கூடும். என்று வாழ்க்கையில் உங்களுக்கு செலவுகள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். இன்று கடித போக்குவரத்து மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணற்ற திருப்பங்கள் உண்டாகக்கூடும். இன்று பெண்கள் நிலையான வருமானத்துக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை கூட துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் கண்டிப்பாக பக்குவம் அடைய கொடுங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது. மன நிம்மதியை தான் கொடுக்கும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். கல்விக்கான முடிவில் தெளிவாக இடுங்கள். கல்வியில் சாதிக்க முடியும், புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவருக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். வாங்கிய கடனையும் அடைத்து விடுவீர்கள். கொடுத்த கடனையும் வாங்கி விடுவீர்கள். சுவாதி, சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். உடல் பிணி கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல்தான் நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை அற்புதமாக வழிநடத்தி செல்வது மிக நல்லது. விசாகம், அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். திட்டங்களும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூட்டும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். இன்று நகைச்சுவையாக பேசி காரியங்கள் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுவீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள், என்று ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. எதிர்பாராத சில திருப்பங்களும் உண்டாகக்கூடும். கனவுகள் ஒரு பக்கம் நலபாகும் நாளாக இருக்கக்கூடும். இன்று தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். எதிர் மனப்பாங்கு உள்ளவரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம் சிறப்பாக செழிக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். உறவினர்கள் குறைகள் சொல்ல வேண்டாம். செலவில் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். மனம் போல் வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்வீர்கள். சத்தான உணவுகள் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. உடல் நலம் சீராக இருக்கக்கூடும். கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் சிந்தித்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். லாபத்திற்கு என்று குறைவிருக்காது. பண விஷயங்களை பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். நியாயமாக சில விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வம்பு வழக்குகள் இருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த கடன் வசூலாக கால தாமதம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். திருமண முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். காதலில் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கும். பதட்டமும் குழப்பமும் இருக்கும். அதுவும் போக போகத்தான் சரியாகும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் காண வேண்டாம். என்று மாணவர்கள் அதிர்ஷ்டகரமான சில சூழல் உருவாக கொடுங்க.
கல்வியிலும் உங்களால் சிறந்து விளங்க முடியும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு பதட்டமாக இருந்தாலும் போக போக எல்லாம் சரியாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். யாருக்கும் முன்ஜாமீன் அளித்தும் போட்டுவிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பிரச்சனைகள் இருந்து தன்னை காத்துக்கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம். என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நிறைவான வாழ்க்கை ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கலந்து கொண்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கற்பனை உலகிலும் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. யாரையும் காயப்படுத்தி பேசிவிட வேண்டாம். கேட்டை. நிம்மதியான உறக்கம் இருக்குங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து கவனித்து நடந்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். குடும்பத்தாருக்கு ஆதரவாக காணப்படுவீர்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று உங்களுக்கு அபாரமான திறமை வெளிப்படக்கூடும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் நலமும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். திறமைகள் வெளிப்படுவதாக இருக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூட்டும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். பெண்களுக்கென்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கின்றது. கல்வியில் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இப்போதிலிருந்தே கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நகர்க்க கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று சீர்படக்கூடும். குடும்ப உறவுகள் பலப்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று வாகன யோகம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று யாருடைய விஷயங்களிலும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். போராட்டம். இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடனும் இன்று செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக இருக்கும். தாயின் அன்பு வார்த்தை கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. புதுவிதமான யோசனைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராட்டம். என்ற கவன நடைமுறையை பின்பற்றுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். தூக்கமின்மை மன உளைச்சல் ஏற்பட்டு பின்னர் எல்லாம் சரியாக கொடுங்க. மகரம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். திட்டங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க.
சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று மகரம் ராசினியருக்கு வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டக்கூடும். பிள்ளைகளின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். சிலர் உங்களிடம் உதவி பெற விரும்ப கூடுங்க. தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான மாற்றங்களும் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு திட்டங்கள் இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளும் நடைபெறக்கூடுங்க. முயற்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெகு விரைவாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். எல்லாம் உங்க வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் ஒரு பக்கம் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கை சுக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையை நீங்க வெளிப்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று அமைதியுடன் செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். இன்று பெண்கள் சுய கௌரவம் மேலோங்கிவிடும் நாளாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாட்கள்ல பார்த்துக் கொள்ளலாம். மாணவர்கள் இன்று கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். வெற்றி பெறுவதற்கான சூழல் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்தும் சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சிகள் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கைகூடி விடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இன்று ஓரளவு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க சந்தோஷமாக வழிநடத்தி செல்வீர்கள். திருவோணம். இன்று அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். குழப்பமான மனநிலையும் கொஞ்சம் இருக்கக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று ஓரளவு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடுங்க. அவிட்டம். இன்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனைகள் எல்லாம் இன்று சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எல்லோரும் மத்தியிலும் உங்களுக்கு வரவேற்பு உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். புதிய திட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. உதாசீனப்படுத்திய மத்தியில் சிறந்து விளங்குவீர்கள். குடும்ப உறவுகளிடம் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பது நல்லது. புதிய திட்டங்கள் மனதிற்குள் உதிக்கும். செயல்களில் கூட வேகம் பிறக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் நிற்க பாருங்கள். இன்று புதிய பாதையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரார்த்தனைகளை குடும்பத்துடன் நிறைவேற்றி விடுவீர்கள். நட்பாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் பழைய வேலைகளை மாற்றி விடுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். வியாபாரம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல பலனும் இன்று கண்டிப்பாக இருக்கின்றது. புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. பணியில் நிம்மதியான நிலைகள் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. என்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது போக போக சரியாகும். இன்று எல்லா விஷயங்களையும் நல்லது நடைபெறக்கூடும். இன்று காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். புரிந்து கொள்ளுங்கள். காதல் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெறுவீர்கள். விடுமுறை விட்டாலும் நீங்க கல்வியில ஜெயித்து காட்ட முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். தெளிவான சிந்தனை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பல பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று நீங்க கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வச்சு கொடுக்குங்க. சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். என்ற பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திருமலாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடும். அந்த பிரச்சனையும் சமாளித்து விடுவீர்கள். இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. போராட்டாத்தி. இன்று இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று எல்லார் மத்தியிலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. சந்தோஷமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிடிவாதம் துளி கூட வேண்டாம். என்று உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பயப்பட வேண்டாங்க. மீனம் ராசினியர்கள். சில பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக மேற்கொள்ள வேண்டும். அவசரமாக மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். காலையில் கொஞ்சம் கலகலப்பும், மாலையில் சலசலப்பும் ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் தான் செயல்படுவீர்கள். துடிப்புடனும் செயல்படுவீர்கள். மீனம் ராசினியருக்கு நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். துன்பம் பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். செய்ய நினைக்கும் காரியத்தை தெளிவாக செய்ய பாருங்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது இல்லத்தாரிடம் கலந்து பேசி எடுப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். யாரிடமும் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக நகைகளை கொடுக்க வேண்டாம். இந்த வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். நிதானம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்று அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில வெற்றி இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். திருமண முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். சமூக பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்குங்க. வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். என்று நீங்க கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தாருக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதல் மட்டுமே பெரிய பிரச்சனை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல்ல பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். காதல் மாற்றங்களுக்கு உட்பட்ட நாளாக இருக்க கொடுங்க. என்று மாணவர்கள் படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெற கொடுங்க. எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடையணை வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இந்த ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். யாரிடமும் இன்று கடனாக எதுவும் கொடுக்க வேண்டாம். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். புத்துணர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்பட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். மனோ தைரியத்தையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அன்பு நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடும். உத்திரட்டாத்தி. யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பணம் உங்களுக்கு கண்டிப்பாக பொருளக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். எதிலும் தைரியமாக செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். என்று நீங்க துரிதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். ரேவதி. பொதுநல ஈடுபாட்டுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். பண விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சமூக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
இன்று உங்களுக்கு நல்லதொரு தருணங்கள் அமைந்துவிடக் கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.